நம்ம அரசியலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஆசை, அந்த அந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க ஸ்டார்ட் ஆனுச்சு? அது அரசியலுக்குள்ள போகணுன்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெருசா இல்ல. குடும்பம் ஒரு அக்மார்க் திமுக குடும்பம். ஓ! ஸோ சூப்பர். ஒரு நான் 4வது தலைமுறை திமுகல அரசியலுக்குள்ள இருக்குது. நான் ஓ! அப்ப 4வது. தாத்தா, பாட்டி காலத்துலருந்து இருக்கீங்க. ஆமா, ஆ. ஆமா. தாத்தா பூட்டன், அப்புறம் எங்க தாத்தா, அப்புறம் எங்க அப்பா, அப்புறம் நான். அப்போ அவங்கலாம் வந்து எங்க தாத்தா, எங்க பூட்டன்லாம் அவங்க அ ராயப்பன் பட்டுக்கட்டியார்னு அவங்க ஒரு கிராம முன்சிஃபா இருந்தாரு. ராதாபுரம் தொகுதியில இடுந்தகரைன்னு ஒரு கிராமம். ஓகே. சவுத். எங்க அம்மாவோட தாத்தா. ஓகே. அத தொடர்ந்து எங்க அப்பானா ரொம்ப தீவிர அரசியல். 79ல இருந்து அவங்க கட்சி தொண்டனாகி, அதுக்கப்புறம் 91ல நம்மளுடைய திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது, அப்பதான் தலைவர் கலைஞர் 89ல ஒரு புது சட்டம் கொண்டு வராரு. பொது சொத்து சேதப்படுத்துதல் சட்டம் வந்து தலைவர் கலைஞர் சட்டம் கொண்டு வந்து, அதோட முதல் எஃப்ஐஆர் எங்க அப்பா மேல நம்ம ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது போடப்பட்டது. ஓகே, ஓகே. அதுல அவங்க மதுரை மத்திய சிறையில ஒரு 57 நாள் சிறைவாசம் அப்போ. அத தொடர்ந்து 2004 அந்த லேட் நைட் தலைவர் அரெஸ்ட் பண்ணாங்க. தலைவர் கலைஞர. அவங்க ஜெயலலிதாவோட ஆட்சியில. அப்போ 2004லயும் திருப்பி மதுரை மத்திய சிறை. அப்பா அங்க இருந்தாங்க. அப்புறம் நெறைய போராட்டம், ப்ரிவென்ட் அரெஸ்ட். ஸோ இப்படியே இருந்தது. எப்பயுமே வீட்ல கட்சிக்காரங்க தேர்தல் கூட்டம்